வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நரசிம்ஹம் அவர்கள். வணக்கம் சார். பாலாஜி வணக்கம் சார். மீண்டும் உச்சநீதிமன்றம் பாஜகவுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை சரியேன்னு சொல்லியிருக்காங்க. பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வெளியிட்ட கொச்சையான விளம்பரங்களை வெளியிடக்கூடாதுன்னு தடை வச்சிருந்தாங்க. அது சரிதானே இப்போ உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்தது. எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் அது இன்ஃபேக்ட் அந்த பெட்டிஷன் விட்ரான். பிஜேபி பெட்டிஷன் போடுது. நீங்க சொன்ன மாதிரி கல்கத்தா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு தவறு, அதை மாற்றி அமைக்கணும். அதாவது சிங்கிள் ஜட்ஜுக்கு முன்னாடி இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் தான். அது ஒரு ஒற்றை நீதிபதி, அவருக்கு முன்னாடி டிஎம்சி போகுது. டிஎம்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ரொம்ப மோசமான விளம்பரங்களை வெளியிடுறாங்க, கொச்சையான விளம்பரங்களை, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்க இசிஐ கிட்ட, எலெக்ஷன் கமிஷன் மனு கொடுத்தோம். எலெக்ஷன் கமிஷன் எந்த நடவடிக்கை எடுக்கல, எனவே கோர்ட் நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் சாராம்சம். கோர்ட் சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நடவடிக்கை என்பது டியூ டைம்ல எடுக்கணும், உரிய நேரத்துல எடுக்கணும். தேர்தல் முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? இவ்வளவு நாளா இந்த பெட்டிஷன் அங்க நிலுவையில இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? எலெக்ஷன் கமிஷன் தூங்குதான்னு கிட்டத்தட்ட கேட்டுட்டாங்க அவங்க. அதுக்கு பிறகு அந்த இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன், வேற வழியே இல்லை எங்களுக்கு. பொதுவா தேர்தல் நடவடிக்கை ஆரம்பிச்ச பிறகு நீதிமன்றம் தலையிடாது, ஆனாலும் தலையிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. எனவே இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன், அது சிவில் மேட்டர்னா இன்ஜெக்ஷன், கிரிமினல் மேட்டர்னா ஸ்டே. இதுதான் கோர்ட். கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் இருக்கு, அப்பீல் பெஞ்ச். அந்த அப்பீல் பெஞ்சுக்கு இவங்க போறாங்க, பிஜேபி போகுது. அப்பீல் பெஞ்ச் அதெல்லாம் முடியாது, கீழமை நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜ் சொன்னது சரிதான் என்று சொன்ன பிறகுதான் இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேட்ரு வருது. உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது ரெண்டு ஜட்ஜு முன்னாடி மேட்ரு வருது. ஒரு ஜட்ஜு மகேஸ்வரி, அது ஏற்கனவே பல வழக்குகளை நம்ம இவரோட தீர்ப்புகளை எல்லாம் பார்த்துருக்கிறோம். இன்னொரு ஜட்ஜு விஸ்வநாதன். இதுல ஆர்குமெண்ட் எப்படி ஆச்சு அப்படின்னா, டிஎம்சி தரப்புல மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங் இவங்கெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்லாண்டரஸா இருக்கு, இந்த விளம்பரங்கள் ரொம்ப அவதூறா இருக்கு, டெராகேட்டரியா இருக்கு, ரொம்ப இழிவுபடுத்துறதா இருக்கு. இதுதான் ஆர்குமெண்ட். அப்போ பெஞ்சு இதை ஏத்துக்காது, மனுவை தள்ளுபடி பண்ணிடும்னு தெரிஞ்ச பிறகு பிஜேபியோட அட்வொகேட் பட்வாலியா நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கன்றாரு. நியாயமா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே மேட்ரு ட்ரீட்டட் அஸ் வித்ட்ரான் அப்படின்னு சொல்லி வேற எந்த கமெண்ட்டும் பாஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான், அது விட்ரான், அது திரும்ப பெறப்பட்டது. ஆனா இதுல என்னன்னா, அவங்க மேற்கொண்டு விட்ரா பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா ப்ளீஸ் சி பேஜஸ் so and so, you are magnifying the issue here, we are not inclined to interfere அப்படின்னு சொல்லிட்டு, petitioner is given liberty to contest the notices issued against them through counter affidavit in the single judge. சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி இன்னும் வழக்கு இருக்கு கல்கத்தா நீதிமன்றத்துல. அதுல நீங்க போய் பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு, யுவர் ரைவல் இஸ் நாட் யுவர் எனிமி அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலில் உங்க போட்டியாளர் என்பவர் உங்களோட எதிரி இல்லை, அவர் வேற நாட்டை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இவர் அது மூத்த வழக்கறிஞரால ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கு பிறகு அவங்க ஒரு வார்த்தை பிரயோகம், அது இன்ஃபேக்ட் பெட்டிஷனர் தரப்பு, அதாவது டிஎம்சி தரப்புல கூட அந்த வார்த்தையை அவங்க பிரயோகம் பண்ணல. ஈவன் கல்கத்தா ஹைகோர்ட் கூட அதை சொல்லல. விளம்பரம் ரொம்ப டிஸ்பார்ஜிங்கா இருந்தது. டிஸ்பார்ஜிங்னா என்னன்னா, ரொம்ப வாந்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு அருவருக்கு தகுந்த வகையில இருந்துச்சு. இது எப்போ பெட்டிஷன் விட்ரா பண்ண பிறகு. பெட்டிஷன் விட்ரா பண்ணா எப்போதுமே விட்ரான், அவ்வளவுதான், அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு. பெட்டிஷன் விட்ரா பண்ணதுக்கு ஒரு ஆர்டரை போட்டு, அந்த ஆர்டர்ல இந்த வார்த்தைகளை 2 நீதிபதிகள், மூத்த நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது உங்களுக்கே தெரியும். அதாவது சிவில் சர்வன்ஸ் எல்லாம் சேர்ந்து நூற்றுக்கணக்கானவங்க ஒரு மனு அனுப்பியிருக்காங்க. அந்த மனுவில் நீங்க கவுண்டிங் டேட் அப்ப ரொம்ப நியாயமா நடந்துக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் நடந்துகிட்ட முறையை பார்க்கும்போது இப்படி எல்லாம் நியாயமா நடந்துக்கணுங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை, எங்களுக்குன்னு இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் யாருக்குமே இல்லைன்னு ஏகப்பட்ட இன்ஸ்டன்சஸ் தேர்தல் ஆணையம் எங்கெல்லாம் தப்பு செஞ்சதுங்கிற ஏகப்பட்ட இன்ஸ்டன்சஸ். இதே தேர்தல் ஆணையம் இதே சுப்ரீம் கோர்ட்ல எங்களை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும்னு நோக்கத்தோடய மனு போடுறாங்க எல்லாரும்.
அப்படி மனு போடும்போது தேர்தல் ஆணையத்து பேர்ல நம்பிக்கையெல்லாம் போயிருது. அதாவது இந்த அப்லோடிங் ப்ராப்ளத்துல 17C அப்லோட் பண்ணணும்னு ஏடிஆர் போட்ட மனுவுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வார்த்தை தான் எலெக்ஷன் கமிஷன் வச்சுது. வச்ச பிறகு கடைசியில இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை முதலே அப்லோட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆக தேர்தல் ஆணையம் எப்போதுமே ரொம்ப ஒருதலை பட்சமாக குறிப்பா இந்த தேர்தல் ஆணையம் இருக்குது என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த சம்மட்டி அடியை நிரூபிக்கிறது. இப்போ ஜூன் 1ஆம் தேதி அது கடைசி கட்ட தேர்தலா இருக்கு. அந்த அன்னைக்கு டெல்லியில இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அதனுடைய செயல் திட்டங்களை ஆலோசிப்பதற்கான ஒரு கூட்டம்னு சொல்றாங்க. ஆனால் அது சாத்தியப்படுமா? வெற்றி சாத்தியப்பட்டதான அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே முடியும். ஆனால் வெற்றி சாத்தியப்படும்னு அவங்க எந்த அளவுக்கு நம்புறாங்க நினைக்கிறீங்க? வெற்றி சாத்தியப்படும்னு உறுதியான நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சிம்பிளி பிஜேபிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான பலமும் இன்னைக்கு இல்ல. முன்னாடி 2019 இருந்த கூட்டணி கட்சிகள் வேற. இப்போ சிவசேனான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உடைஞ்சிருக்கு. ஜேடியு மகத்தான ப்ராப்ளத்துல இருக்கு. பிஜேபியே அதை கபலீகரம் பண்ணிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா நிதிஷ்குமார் அவர் பையனை களத்துல இறக்கியிருக்காரு. சில கடைசியா நடந்த சில ஃபேசஸ்ல. அவன் பேர் நிஷாந்த் குமார். இந்த நிஷாந்த் குமார் 49 வயசாவது, பாலிடிக்ஸ்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனா இவர் இந்தியா கூட்டணியில இருக்கும்போது வாரணாசியில மோடிக்கு எதிராக போட்டியிடுவதற்காக அவர் அவர் கட்சியில இருந்த ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டரை தயார் பண்ணி வச்சிருந்தாரு. அவரும் உத்தரப்பிரதேசலாம் போய் வேலையெல்லாம் பார்த்தாரு. கடைசியில கூட்டணி மாறின உடனே அதை விட்டுட்டாரு. அதுல ஏற்கனவே அவர் வேலையே பார்க்கறது இல்லைங்க. நிதிஷ்குமாரோட கட்சி தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகே அது கலகலத்துருச்சு. பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகார், யூபி, குஜராத், மகாராஷ்டிரா இதுதான் இந்தியாவோட அந்த நம்பரை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள். ஏன்னா இதுல மேற்கு வங்காளம் இதுலதான் நம்பர் இருக்கு. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40. ஆனா இவங்கெல்லாம் அதுக்கும் மேல. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி நமக்கே நிலவரங்கள் தெரியும். அப்ப நம்ம எதை எடுத்து பார்க்க வேண்டியதுன்னா பீகாரை தான் எடுத்து பார்க்கணும். அப்ப பீகார்ல அவரு அந்த R&D மினிஸ்டர் ஸ்ரவண்குமார் அவர் ரொம்ப அதிருப்தியா இருக்காரு. அவர் எந்த பணியுமே ஆற்றல. ஆனா அவர் தான் நிதிஷ்குமாருக்கு லெப்டினண்டா இருந்தார். அதாவது ரொம்ப ட்ரஸ்டட் லெப்டினன்ட், நம்பிக்கைக்குரிய தளபதி. இப்ப அவர் ஆண்டியா மாறியாச்சு. வேலையும் நடக்கல. நிதிஷ்குமாருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எல்லாத்துலயுமே அவங்க தோல்விங்கிற மாதிரி இருக்கு. ஜேடியு ஒண்ணு கூட வராத மாதிரி தான் இருக்கு. பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இதை பயன்படுத்தி ஜேடியுவை கபலீகரம் பண்ணுதுங்க. அதாவது அதிமுகவுக்கு என்ன இடுக்கண் வந்ததோ அதே இடுக்கண் அங்க வந்துருச்சு. ஜேடியு எக்ஸிஸ்டே ஆக முடியாது. அப்போ கட்சியை காப்பாத்திக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் ஒரு மகனை கொண்டு வந்தாரு. அது இன்னமும் பேக் ஃபயர் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் இல்லாத மகன் ஏன் இப்போ வந்தாரு? இன்னும் கட்சி இன்னும் கலகலக்குது. அப்ப பீகார் பழைய 39 சீட் ஜெயிச்சிருந்தாங்க என்டிஏ 2019. இன்னைக்கு தேதிக்கு 19 சீட் ஜெயிச்சாலே ஆச்சரியம். அப்ப 20 சீட் அங்க கண்டிப்பாக துண்டு விழும். இது இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க. காரணம் எல்லாரும் வட இந்திய அரசியலை உற்று நோக்குறவங்க. உத்தரப்பிரதேசத்துல டெஃபினட்டா குறையும். அது ஈஸ்ட் யூபிலையும் குறையுது, பூர்வாஞ்சல் ஏரியாலே குறையுதுங்க. அது ரொம்ப பேக்வர்ட் ஏரியா, அங்கேயே குறையுது. அப்படின்னா பழைய 63, 64 வர்றதுக்கு வழி இல்லை. 50 தாண்டுனா ஆச்சரியம் என்டிஏ. அப்ப அதுலயும் கண்டிப்பாக ஒரு 30 தொகுதி கைமாறுது. அப்ப பீகாரும் உத்தரப்பிரதேசமும் சேர்ந்தாலே 50 தொகுதி கைமாறுது. மகாராஷ்டிரா ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க. அதுல 20 தொகுதி 25 தொகுதி லூஸ் பண்ணுவாங்க. வெஸ்ட் பெங்கால் பழைய நிலைமையில இல்ல. அந்த 18 தொகுதி அவங்களால ஜெயிக்க முடியாது. 40% ஓட்டு கிடைக்காது. 2021 அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப அதுலயும் தொகுதி எண்ணிக்கை குறையும் போது இந்த சிறு கணக்கு, மனக்கணக்கு இது போட்டாலே 80 தொகுதி வித்தியாசம் வருது. அதாவது பழைய 300ல இருந்து 80 மைனஸ் இந்த 80 ஈடுகட்டணும். அப்ப எங்க ஈடுகட்ட முடியும்? தமிழ்நாடு நோ சான்ஸ். கர்நாடகம் அது பழைய லெவலுக்கே குறையுது. அவங்க பழைய லெவலு 25க்கு மேல, இப்போ ரொம்ப குறையும். அப்போ கர்நாடகத்திலயும் எங்கேயும் ஈடுகட்ட முடியாது. தெலுங்கானா மட்டும் ஓரளவுக்கு பிஜேபிக்கு 4-5 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆந்திரால ஒரு 6-7 சீட்டு 10 சீட்டு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆக தென்னகத்துல எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பிஜேபியோட ஸ்கோருங்கிறது 20க்கு மேல இல்ல. அப்ப 80 20 வச்சு ஈடுகட்ட முடியாது. ஜார்க்கண்ட்ல வாய்ப்பு இல்லை. ஒரிசாவா அதனாலதான் அவங்க அவ்வளவு ட்ரை பண்றாங்க. பட் ஒரிசால அவங்க பண்ண ஒரு பிளண்டர்ஸ், அது மோடி பண்ண ரொம்ப டாக்டிக்கல் பிளண்டர் அவங்களுக்கு அகேன்ஸ்டா முடிஞ்சிருச்சு. அவங்க இந்துத்துவா ஓட்டு வங்கியவே இழந்துட்டாங்க ஒரிசால. அப்படியான சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக நமக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை.
என்டிஏக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்படியான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க. அது சரிதான். ஜூன் 1 என்டிஏவும் அதை உணருதுங்க. ஆர்எஸ்எஸ் ரொம்ப உணருது. வாய்ப்பு இல்ல அப்படின்னா மோடி இல்ல. மோடி இல்லைன்னா இப்ப யாருன்னா அந்த தார்வாட் ஒரு எம்பி கேண்டிடேட் பிரகலாத் ஜோஷி இருக்காரு. அவர் தான் ஆர்எஸ்எஸ் ஓட செல்ல பிள்ளையா தெரிகிறாரு. அவரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவரை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. 220 சீட் எடுத்தாலும் பிற கட்சிகளோட ஆதரவு வாங்கி நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். அடுத்த வருஷம் நமக்கு 100வது ஆண்டு, அதுல பிஜேபி ஆட்சியில இருக்கணும் அப்படின்னு இவங்க பிரகலாத் ஜோஷியை தயார் பண்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா கர்நாடகத்துல அவரே ஜெயிப்பாராங்கிறது ப்ராப்ளம். ஆனால் அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி உறுதியா இருக்கிறத பார்க்க முடியல. அமித்ஷா சொன்னாரு 5 கட்ட தேர்தலையே 310 தொகுதிகளை நான் கேப்சர் பண்ணிட்டோம். அண்ணாமலை இப்ப சொல்றாரு தொண்டர்கள் ரெடியா இருங்க, தாமரை படர்ந்து விரிய போகுது. அதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போ அண்ணாமலை பேச அதுக்கு பதில் சொல்லி பிரயோஜனமே இல்லைங்க. ஏன்னா அவர் டோட்டலாவே அவர் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்லயே அவுட் ஆஃப் சிங்க்குங்கிறதா என் கருத்து. இல்லைன்னா அவர் இப்போ எந்த விதமான சம்மந்தமும் இல்லாம ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்லாம் சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவரு யாருக்காக போய் பிரச்சாரம் பண்ணாரு? டிடிவிக்கு. அவரே அதை கண்டிக்கிறாரு. இதுதானே உண்மையான நிலைமை. அதிமுக தலைவர்கள் கண்டிக்கிறது அது வேற விஷயம். சசிகலாமா கண்டிச்சாலும் சரி, ஜெயலலிதாமாவோட க்ளோஸா இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி இவர் போய் பிரச்சாரம் பண்ண டிடிவியே அது சரியான கருத்து இல்லைன்னு சொல்றாருல. ஏன்னா உண்மையாவே சரியான கருத்து இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப எந்த இடத்துல அண்ணாமலை அவுட் ஆஃப் சிங்க் ஆகுறாரு? அவருக்கு நிதர்சனமான அரசியல் தெரியல. அதனால அண்ணாமலை கருத்துக்கு நம்ம பதில் சொல்லி பயன் இல்லை. அமித்ஷா கருத்துக்கு பதில் சொல்லலாம். அது அப்படிதான் சொல்ல முடியும், வேற வழி இல்லையே. அமித்ஷாவோ இல்ல மோடி அவர்களோ 1 and 2. அப்ப நேச்சுரலா அவங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நீங்க தாங்க ஜெயிப்பீங்க, உங்களை விட்டா யாருங்க இருக்கா, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே சிந்தனையில அவங்க ஓடுறாங்க. பட் பிராடா அனலிட்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா நமக்கே இது படிச்சுன்னு தெரிகிற விஷயம்தான். இந்த களத்தில் விளைந்தது கைமாறி போய்விடக்கூடாது, எங்களுக்கு தான் கபில் சிபில் மாதிரியானவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொன்னது போல 102 ஐஏஎஸ் அதிகாரிகள் கடிதம் எழுதியிருக்காங்க திரௌபதி முர்மு அவர்களுக்கு. குடிமைப்பணி அதிகாரிகளே வெளியில இந்த மாதிரி கடிதம் எழுதுறது அப்படின்றது முதல் முறையை நம்ம பார்க்கிறோம். அதாவது அவங்க கீழே இயங்கக்கூடிய இந்த ஒரு துறையே, தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் சொல்வது அப்படின்றது புதுசா இருக்கு இல்லையா? அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? மோடி ஆட்சியில நடக்கிறது எல்லாமே புதுசு தாங்க. தேர்தல் ஆணையம் சில நேரங்கள்ல இந்த கட்சி பிளவுகளின் போது ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிற குற்றச்சாட்டு பல முறை வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்களே கூட 1988 அதிமுக பிளவின் போது அந்த குற்றச்சாட்டை வைத்தோம். காரணம் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் ஜானகி அம்மாட்ட தான் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மாட்ட கிடையாது. ஆனாலும் தேர்தல் ஆணையம் இரட்டை சின்னத்தையும் முடக்கியது. இது பெரும்பாலும் இந்த குற்றச்சாட்டு வரும். இப்ப சிவசேனா பிளவு இப்ப சமீபத்தில் நடந்தது, இந்த குற்றச்சாட்டுகள் வரும். ஆனா துவக்கத்திலிருந்தே இது வரைக்கும் தேர்தல் ப்ராசஸ் கிட்டத்தட்ட 2 மாசமா நடக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது. மக்கள் ஒரு சுதந்திரமான அமைப்பிட்ட சில நியாயங்களை எதிர்பார்ப்பாங்க. நீதிமன்றம்னா ரொம்ப நியாயமா நடந்துக்கிடணும் தான் காமன் மேனோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு புறம்பாக நடக்கும்போது பலதரப்பட்ட ஐயப்பாடுகள், அது போக அந்த அமைப்பு கேவலப்படுது. 6 கட்ட தேர்தலுங்க. ஒவ்வொரு கட்டம் முடிஞ்ச பிறகு யூஸ்வலா தேர்தல் ஆணையர்கள் பிரஸ்ஸை சந்திப்பாங்க. ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ கூட சந்திப்பாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட சந்திக்கவே இல்லை. ஏன்னா பல கேள்விகள் இதுல வரும். பிரஸ்ஸை கூப்பிட்டு வெறும் ஓட்டிங் பர்டிகுலர்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணா பிரஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, பல கேள்விகள் வரும். அது லைவ், எப்போதுமே அதெல்லாமே நேஷனல் லைவ். அப்ப நாங்க ரொம்ப அவமானப்படுவோம்னு நினைச்சே அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த இடத்துல தேர்தல் ஆணையம் இந்த பிழையை பண்ணுது? ஏன்னா அது 2 தேர்தல் கமிஷனர் இவங்க அப்பாயின்மெண்ட்னா அட்டவணை வெளியிடுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி, அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. ஒரு போஸ்ட் வேக்கண்ட், இன்னொரு போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டாரு. ஒரு டைமுக்கு ஃபில்அப் பண்ணிருக்கலாம், அதை செய்யவே இல்லை. ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையர். அப்ப அவர் 2 தேர்தல் ஆணையர்களோட ஒத்துழைப்பு இல்லாம, இல்ல அவங்க எதுவுமே தெரியாத தற்குறிகளா இருக்கும்போது இவரால என்ன பண்ண முடியும்? அப்போ ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமே கேலி கூத்தாகுது. கேலி கூத்தாகுதுங்கிறத பல தரப்பு பல கட்டங்களாக நம்ம கண்கூட பார்த்துட்டு வர்றோம். அது ஒன்றும் வேணும்னு நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது. தேர்தல் ஆணையத்தை கொச்சைப்படுத்தணுங்கிறதும் நம்ம நோக்கம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்தியா மாபெரும் தேர்தல், இது 100 கோடி பேர் வாக்களிக்கிற ஒரு மாபெரும் தேர்தல். உலகத்துல எந்த நாட்டிலும் இப்படி நடக்காது. இவ்வளவு பெரிய தேர்தல் ஏற்பாடுகள் கிடையாது.
அந்த தேர்தலை வந்து சுதந்திரமாக வெளிப்படைத்தன்மையோடு நியாயமான தேர்தல் நடந்ததுன்னு இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளனும் உணர்ற மாதிரி நடத்தியிருக்கணும்ல. அந்த இடம் வந்து தேர்தல் ஆணையம் இமாலய தவறு பண்ணிருச்சு. அதனாலதான் இப்ப கவுண்டிங் ப்ராசஸ்ல சந்தேகம் வருது. இல்ல இந்த மாதிரியான கேள்விகள் தான் அவநம்பிக்கை ஏற்படுத்துதுன்னு ராஜீவ்குமார் வந்து சொல்லியிருந்தார். அவர் ஓட்டு போட்டு வெளியில வந்த உடனே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரியான கேள்விகள் தான் மக்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துது, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. கேள்விகளுடைய விளைவுகளை நீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி சந்தேகத்துக்கிட்ட மாதிரி நடந்துக்கும் போது கேள்வி கேட்டுதானே ஆகணும். கேள்வி கேட்கறதுக்கே சந்தர்ப்பம் கொடுக்காதபடி அவங்க நடந்துக்கிடணும் இல்லையா? இயல்பாக ஒரு தேர்தல் ஆணையத்திட்ட சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அட்டவணை வெளியிட்டதுலே கோளாறு ஆரம்பிச்சிருச்சு. 7 கட்ட தேர்தல் நமக்கு தேவையான உண்மையிலே தேவையில்லை. அவ்வளவு பெரிய எமர்ஜென்சி காலகட்டத்துக்கு பிறகு 4 நாள்ல தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க. அது ஒரு அடிப்படையா ஒரு 5 கட்ட தேர்தல் நடத்திருக்கலாம். இப்ப நீங்க 6ஆம் கட்டம் 7ஆம் கட்டம் பாருங்க, ரொம்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகள். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சவுத் மட்டும் நடந்துச்சு. சவுத் உட்பட, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல சவுத் மட்டுக்கும் அதை நடத்திருக்கலாம். 100 தொகுதி, 500 தொகுதிக்கு 5 நாள். என்னை கேட்டா 3 நாள் 3 தடவையா நடத்தினா போதுங்க. 3 நாள் வாக்குப்பதிவுங்கிறது தாராளமா போதும். இவ்வளவு தூரம் நமக்கு மாடர்னிட்டி வந்துருச்சு. எல்லாமே வந்து நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியாமலா இவ்வளவு பெரிய நாட்டை வச்சிருக்கிறோம். எவ்வளோ எல்லைகளை எல்லாம் பாதுகாக்கிறோம். நம்மகிட்ட எவ்வளவு பெரிய பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு. என்ன பாதுகாப்புக்கு என்ன குறைபாடு வந்துட போகுது? அப்போ யாரோட வசதிக்காக நீங்க இத்தனை நாள் நடத்துனீங்க? மோடிங்கிற தனி மனிதர் வசதிக்கு தானே. மோடி வந்து டூர் ப்ரோக்ராம் கொடுத்தவர் தான் தேர்தல் அட்டவணையை அவங்க தயார் பண்ணாங்க. அவரு அப்படி ஒவ்வொரு மாநிலமா போய் கொஞ்சம் கொஞ்சம் தொகுதியா பிரச்சாரம் பண்ணா மோடி மேஜிக்ல பயங்கரமா வந்து ஜெயிச்சு வந்துருவாங்க. இதுதானே முதல் கணக்கா இருந்துச்சு ஆரம்பத்துல. மோடி மேஜிக் ஒர்க் அவுட் ஆகல. 7 கட்டமா பிரிச்சது எதிர்கட்சிகளுக்கு வசதியா போச்சு. மம்தா பானர்ஜிக்கு, தேஜஸ்விக்கு, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திக்கு, நம்ம அகிலேஷ் யாதவுக்கு, அவங்களுக்கு தானே இது கடைசியில வசதியா முடிஞ்சது. நார்த் இந்தியால, தமிழ்நாட்டுல ஒரு கட்டமா நம்ம முடிச்சிடுறோங்க. நார்த் இந்தியால வந்து பீகார்லயும், உத்தரப்பிரதேசத்துலயும், வெஸ்ட் பெங்கால்லையும் பல கட்டமா நடக்கும்போது அந்தந்த தலைவர்கள் எல்லா கட்டத்திலயும் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. மோடி வந்து மோடியோட டிசைனே அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதான உண்மை. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலயும் பின்னடைவு வேற. ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலயும் அது பின்னடைவா மாறிடுச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து அட்டவணை வெளியிட்டதுல இருந்தே அதோட நடுநிலைத்தன்மை மேல சந்தேகம் வந்துருச்சு. எனவேதான் இவ்வளவு கேள்விகள் வருது. இப்ப கேள்வியை கேட்க கூடாதுன்னு தலைமை தேர்தல் கமிஷனர் சொல்றது அது இன்னும் பெரிய வேடிக்கையான ஒரு விஷயம். நீங்க சொன்னது போல ஒரு பக்கம் மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு, டிஜிட்டல் யுகம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்து கபில் சிபல் வந்து பிரஸ் மீட்டை வச்சு வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாரு. கவனமா இருங்க, என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், அதிகாரிகள் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றலாம் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? கபில் சிபல் சொல்றது சரிதாங்க. ஆனா இது எல்லாமே எல்லா கட்சிகளும் ஏற்கனவே அவங்கவுங்க முகவர்களுக்கு சொல்றதுதான். கலைஞர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கடிதமே எழுதிடுவாரு. வாக்குப்பதிவுக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கும் இடையில இவ்வளவு காலம் இருக்கு, உடன்பிறப்பே விளைந்து விட்டது, அறுவடைக்கு தயாராக இருக்கிறது, வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. பழைய ஒரு சில கடிதங்கள்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னெல்லாம் பண்ணணும்லாம் எழுதியிருப்பாரு. இன்னைக்கு கபில் சிபல் சொல்றாரு. ஆனா அதெல்லாம் வந்து 80கள்ல 85கள்ல எல்லாம் கலைஞர் மாதிரியான தலைவர்கள் சொன்ன விஷயம் தான். அது ஒன்றும் புதுசெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் கபில் சிபல் வாயால அதை கேட்கும் போது இப்படி எல்லாம் செய்வாங்க போல இருக்குங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் பொதுவாக வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் இயல்பாகவே அவங்க வந்து சில விஷயங்களை செய்வாங்க. முன்னாடி வந்து ஓட்டுப்பட்டியில இருந்து நம்ம இவிஎம்க்கு மாறின உடனேயே சில நடைமுறைகள் வந்துருச்சு. அதாவது இவிஎம் சீலு, அப்புறம் இவிஎம்மோட லாஸ்ட் ஓட்டு, ரெஜிஸ்டர்டு ஓட்டு, அப்புறம் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே அப்பவுமே வந்துருச்சு. விவிபேட்டும் இவிஎம்மும் கண்ட்ரோல் யூனிட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் போடுற அந்த சிஸ்டம் வந்துருச்சு. விவிபேட் இன்ட்ரோ 2014 வந்த பிறகு விவிபேட்டோட நம்பர்கள் அதை போடுற அந்த இதையும் நடைமுறையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து ஒரு வாக்குச்சாவடி முகவருக்கு சரியான பயிற்சி பெரிய கட்சிகள்லாம் கரெக்டா கொடுத்துருங்க, பிஜேபி உட்பட. அவங்க வந்து அந்த ஃபார்ம் 17 கையில வச்சு எல்லாத்தையுமே வந்து குறிச்சிருவாங்க. கவுண்டிங் அப்ப இதெல்லாம் மேட்ச் ஆனா மட்டும்தான் கவுண்டிங் அவங்க ஒத்துக்குவாங்க. ரிசல்ட் பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடியே இதெல்லாத்தையும் பார்த்தே ஆகணுங்க. அது போக இயல்பாக சீலை சரிபார்த்தல், முத்திரையை சரிபார்த்தல், இது ஒரு ஐட்டம். எனவே அதுல கபில் சிபல் நினைவுபடுத்தியிருக்காருன்னு தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முகவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரிதான்,
அவங்களுக்கு இதுல போதுமான பயிற்சி இருக்குன்னு தான் நான் கெஜ்ரிவாலுக்கு வந்து 7 நாட்கள் எங்களுக்கு மெடிக்கல் நீட்டிப்பு வேணும், ஜாமீன் நீட்டிப்பு வேணும்னு கேக்குறாங்க உச்சநீதிமன்றத்துல. ஆனா இப்போ 7 நாட்கள் அவகாசம் கேட்கிறாரு. ஆலோசனை கூட்டமும் இருக்கு. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? கிடைக்குமா அவருக்கு? ஜூன் 2ஆம் தேதி போகணுங்க அவரு. இது குடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அதுல முதல்ல இருந்தே அதுல ஒரு தெளிவு இருந்துச்சு. 2வது இவ்வளவு பிரச்சாரத்துக்கு அவரோட உடல்நிலை ஒத்துழைக்கும் போது, இப்போ வந்து மெடிக்கல் லீவ்னு மெடிக்கல் பெயில் எப்படி கேட்க முடியும்? அந்த இடம் ஓகே. சுப்ரீம் கோர்ட் அதை சுட்டி காட்டும். நீங்க இவ்வளவு ஏன்னா இவர் பஞ்சாப்ல இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கடினமான தேர்தல் பரப்புரையை தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க உடல் நலத்தோட இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஒண்ணு. சிசோடியாவோட மெடிக்கல் இது பூராவே ரிஜெக்டட். சேம் இது சிசோடியா உள்ள இருக்காரு. எவ்வளவு 1 வருஷமா இருக்காரு. அதெல்லாம் ரிஜெக்டட். நம்ம செந்தில் பாலாஜி அது மெடிக்கல் கிடைக்கவே இல்லை. அதனால அது எனக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கல. ஆனா ஜூன் 1ஆம் தேதி மீட்டிங் அவர் அட்டன் பண்ணிடுவாரு. ஏன்னா அவர் ஜூன் 2 தான் போகணும் பீகாருக்கு. ஓகே. ஜூன் 4க்கு பிறகு Okay. நிலைமைகள் மாறிச்சுன்னா அது வேற மாதிரியா நம்ம பேச வேண்டியது வரும். ஜூன் 2 அரவிந்த் கெஜ்ரிவால் திகாருக்கு போக வேண்டும் என்பதில் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு காட்டும் தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். பொறுத்து வந்து பார்ப்போம் முடிவுகள் எப்படி இருக்குன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.